அடுத்து ஏழாம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் அண்ணன் அவரோட ஒரு படம், அது இப்போ தான் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இன்னொரு படம் இன்னும் பேர் வைக்கல. சார், இப்போ நீங்க வெள்ளித்திரையில காண்றதை விட சின்ன திரையில வந்து, அதாவது சோசியல் மீடியா ஆமா, தக்கு அதுல வந்து லைஃப்னு நிறைய சொல்ல வரீங்க. படங்கள் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. அது நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வெப் சீரிஸ் சொல்றீங்களா? வெப் சீரிஸ் வந்து 2 பண்ணேன். விலங்கு ரொம்ப நல்லா போச்சு. ஓம் காளி ஜெய் காளி அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ படங்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். வேற நல்ல கதையா வந்து வெப் சீரிஸும் பண்ணுவோம். தமிழக அரசியல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அழைப்பு வந்தா போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அரசியலுக்கு முதலமைச்சரா பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது அழைப்பு வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, என்ன அவர் சிஎம் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கே தெரியும், கில்லி படத்தில் நான் நடித்தேன். கில்லி படத்தில் வந்து அவரோட பழகிறதுக்கான ரொம்ப ஒரு அனுபவம் கிடைச்சிது. ரொம்ப ஒரு மென்மையான ரொம்ப பாசமாக இருப்பார். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். அந்த ஒரு ஆற்றல் வந்து அவர்கிட்ட பேசிக்காகவே இருக்குது. எதையுமே எடுத்தங்கொத்தோன்னு இல்லாமல் ரொம்ப எல்லாமே ஒரு கூர்ந்து கவனித்து அந்த அவர் சும்மா நம்ம உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப கவனிப்பார், ரொம்ப எஃபர்ட் போடுவார், மெனக்கெடுவார். அந்த மாதிரி படத்துக்கே அவ்வளோ மெனக்கெடுக்கும் போது நாட்டுக்கு எவ்வளோ மெனக்கெடுவார். சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. அது தெரிலங்க, தெரியல. அதை பற்றி தெரிலங்க உண்மையிலே. நல்லா தான் இருக்கு. அடுத்து ஏழாம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் அண்ணன் அவரோட ஒரு படம், அது இப்போ தான் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இன்னொரு படம் இன்னும் பேர் வைக்கல. சார், இப்போ நீங்க வெள்ளித்திரையில காண்றதை விட சின்ன திரையில வந்து, அதாவது சோசியல் மீடியா தக்கு லைஃப்னு சொல்ல வரீங்க. படங்கள் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. அது நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வெப் சீரிஸ் சொல்றீங்களா? வெப் சீரிஸ் வந்து 2 பண்ணேன். விலங்கு ரொம்ப நல்லா போச்சு. ஓம் காளி ஜெய் காளி அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ படங்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். வேற நல்ல கதையா வந்து வெப் சீரிஸும் பண்ணுவோம். தமிழக அரசியல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அழைப்பு வந்தா போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அரசியலுக்கு முதலமைச்சரா பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது அழைப்பு வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, என்ன அவர் சிஎம் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கே தெரியும், கில்லி படத்தில் நான் நடித்தேன். கில்லி படத்தில் வந்து அவரோட பழகிறதுக்கான ரொம்ப ஒரு அனுபவம் கிடைச்சிது. ரொம்ப ஒரு மென்மையான ரொம்ப பாசமாக இருப்பார். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். அந்த ஒரு ஆற்றல் வந்து அவர்கிட்ட பேசிக்காகவே இருக்குது. எதையுமே எடுத்தங்கொத்தோன்னு இல்லாமல் ரொம்ப எல்லாமே ஒரு கூர்ந்து கவனித்து அந்த அவர் சும்மா நம்ம உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப கவனிப்பார், ரொம்ப எஃபர்ட் போடுவார், மெனக்கெடுவார். அந்த மாதிரி படத்துக்கே அவ்வளோ மெனக்கெடுக்கும் போது நாட்டுக்கு எவ்வளோ மெனக்கெடுவார். சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. அது தெரிலங்க, தெரியல. அதை பற்றி தெரிலங்க உண்மையிலே. நல்லா தான் இருக்கு.